ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஓகே, இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம அடினியம் ஜெர்மினேஷன் பார்க்க போகிறோம். ஸோ அடினியம் சீட்ஸை வச்சு எப்படி அதை செடியாக உருவாக்குறது அப்படின்னு. ஸோ அது வந்து கொஞ்சம் லிட்டில் பிட் டஃப்னு சொல்லுவாங்க. பட் எனக்கு தெரியல அது எப்படி பண்ணுறதுன்னு. ஜஸ்ட் ட்ரை பண்ணேன். ஆக்சுவலி நான் ஏற்கனவே ஒரு வாட்டி ட்ரை பண்ணேன், பட் வரல. இந்த வாட்டி நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம், வருதா எப்படின்னு பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி மார்னிங் தான் வந்து பார்த்திங்கன்னா அதோட காய் ஒன்று இருக்கும், அது வந்து வெடித்து அதுலேருந்து இதெல்லாம் வந்தது, சீட்லாம் வந்தது. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஜென்ரேட் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா அடினியமோட சீட். ஆக்சுவலாக அது வந்து ஒரு காய் மாதிரி வரும். ஸோ அந்த காய் வந்து ரொம்ப நாள் இருக்கும். என்கிட்டயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதம் அது வாங்கிறதுக்கு முன்னாடியே இருந்தது என்கிட்ட. நான் ரீசெண்டாக வந்து ஒரு அடினியம் பிளான்ட் வாங்கிட்டு வரும்போது அதில் காய் இருந்தது சின்னதாக. அது வந்து ஒரு 2-3 மாதம் கிட்டே வந்து அப்படியே இருந்தது. ஸோ அதுக்கப்புறமா தான் அது வந்து இப்போ தான் ரீசெண்டாக அது வெடித்து இதுவாச்சு. ஸோ இது என்கிட்ட இருக்கிறது வந்து நார்மலான ஒரு ட்ரே. ஸோ இது எல்லா இடத்துலையும் கிடைக்கும். ஸோ அந்தமாதிரி ட்ரே ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் வந்து ட்ரைனேஜ் ஒன்று நிறைய போட்டுக்கோங்க, முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த இதில் வந்து கொஞ்சம் மென்யூரும், நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பக்கத்தில் இருக்க மண்ணுங்க. ஸோ அந்த மண்ணும் வந்து கொஞ்சம் மென்யூர் இல்லைனா கூட பரவாயில்ல, நம்ம மாட்டு சாணத்தை வந்து கொஞ்சம் அது காய வச்சு கூட அதை மிக்ஸ் பண்ணி கூட போட்டுக்கலாம். ஸோ அது போட்டுட்டு என்ன பண்ணோன்னா, நம்ம நல்லா வந்து அதில் இருக்க கல் தேவையில்லாத இது மட்டும் எல்லாமே எடுத்து போட்டுட்டு நல்லா ஒரு ஸ்மூத்தான ஒரு மண் மாதிரி மாற்றிக்கணும். ஸோ மிக்சர் வந்து இதுதான். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா தக்காளி போன்சாய். சாரி, சும்மா சொன்னேன், ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட தென்னை மரம். ஸோ தென்னை மரத்தில் போன்சாய் ட்ரை பண்ணேன். ஆக்சுவலாக ஏற்கனவே பண்ணது வேறு. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா பிடிக்கல, அது செத்து போச்சு. இது நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா திருப்பி இன்னொன்று வாங்கிட்டு வந்தேன் சாகடிக்கலான்னு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வளர்ந்துட்டு இருந்தது. அதே மாதிரி நல்லா சைடில் இருக்கிறதான் கட் பண்ணி விட்டேன். அந்த ஓலெல்லாம் வரும்ல, அதெல்லாம் கட் பண்ணி விட்டேன். பட் என்ன ஆச்சு, புதுசாக குருத்து வளரும் போது இங்கே என்ன பண்ணிட்டாங்க, வீட்டில் தண்ணி பாய்ச்சறேன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டாக அடிச்ச உடனே அது வந்து உடச்சிக்கிட்டு விழுந்துருச்சு.
ஸோ உடச்சிட்டு விழுந்தோடனே என்ன ஆச்சு, கஷ்டமாகி போச்சு. ஸோ என்ன பண்ணலாம், சரி ஓகே சும்மா ஒரு கவர் மட்டும் மேலே போட்டு கட்டி பார்ப்போம், என்ன வளருதா இல்லையான்னு தெரியல எனக்கு. ஸோ வளர்ந்துச்சா இல்லையான்னு தெரியல. ஆக்சுவலாக அது ஒரு 1 மந்த் கிட்ட ஆயிடுச்சு, வளர்ந்ததா இல்லையான்னு கூட தெரியல. ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஆனால் உள்ளே ஃபாகியாக இருக்குது, அதனால் வெளியே எதுவுமே தெரிய மாட்டேங்குது. ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கவர் போட்டால் கட்டி வச்சுட்டேன், அவ்வளோ, மற்றபடி எதுவுமே பண்ணல. ஸோ பார்ப்போம் அது வளர்ந்துக்குதா இல்லையான்னு பார்க்கலாம். ஸோ வளர்ந்துருந்தால் பயங்கர ஹாப்பியாக இருக்கும். இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பக்கத்தில் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா ஒரே கண்ணில் வந்து 2 மரம் இருக்க மாதிரி. ஸோ அது இல்லைனாலும் பார்த்திங்கன்னா பக்கத்தில் சின்னதாக இருக்குது, அது வளரும். பட் இருந்தாலும் கஷ்டமாக தான் இருக்குது. பரவாயில்ல, இருந்தாலும் என்ன பண்ணுறது, செத்து போனதை வளர வைக்க முடியாது. ஓகே பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஓகே அவுத்துட்டேன். ஃபுல்லாகவே ஃபாகியாக இருக்கிறதால தெரிய மாட்டேங்குது. ஓகே 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 சூப்பர். ஸோ பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அழகாக வளர்ந்துச்சு. ஸோ செம்ம ஹாப்பியாக இருக்குது. அது பார்த்தீங்களா, ஸோ இதுதான் வந்து உடஞ்சிச்சு. ஸோ உடஞ்சி விழுந்த உடனே பார்த்திங்கன்னா வளரவே இல்லை சுத்தமாக. ஸோ இது உடஞ்சி விழுந்த உடனே கண்டிப்பாக எல்லா குருத்துலும் வந்து தென்னை மரம் குருத்து வந்து பார்த்திங்கன்னா உடஞ்சிச்சுன்னா வளராதுன்னு சொல்லுவாங்க கண். ஸோ பார்த்தீங்கன்னா இது அழகாக வளர்ந்துச்சு, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ நல்லாவும் அழகாக வளர்ந்துருக்கு. ஸோ வளரும் போதே நல்லா துளுத்து விட்டு வளர்ந்துருக்கு, நல்லா க்ரீனிஷாக, ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ செம்ம ஹாப்பி. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரீயுமே பார்த்திங்கன்னா நர்சரியில் தான் வாங்கிட்டு வந்தேன். ஸோ ரொம்ப ஓல்டான ட்ரீ, ரொம்ப நாள் வச்சு, ரொம்ப வருஷமாக வச்சுருந்த ஒரு ட்ரீ அந்த கன்று. ஸோ இது வந்து 250 நம்ம கொடுத்து வாங்கிட்டு வந்தேன்னு நினைக்கிறேன். இது ஆக்சுவலாக அது பவுன்ஸ் ஆகின்னு இல்லை, சும்மா வச்சுட்டு இருக்கலாம், 2 கண்ணாக வருது அப்படின்றதுக்காக வச்சுருக்கலாம் வாங்கிட்டு வந்தேன். பட் இது வந்து நல்லா நல்ல ஏஜ் ஆனதுனால பார்க்கவும் அழகாக இருக்குது. ஸோ அப்படியே வந்து ஒரு பெரிய இது வந்து வச்சுட்டேன், சும்மா வளர வரைக்கும் வளரட்டும் அப்படின்ற மாதிரி, அழகாக இருக்குது. ஸோ இது வந்து லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, இது வந்து அத்தி மரம் பூன் பண்ணி விட்டு இப்போ நல்லாவே பார்க்கறதுக்கு அழகாக லீவ்ஸ் வந்துருக்கு. நம்மளோட அந்த ஜெர்மினேட் பண்ணதை வந்து நான் பண்ணிட்டேன், நான் அப்படியே ஓப்பனாகவே வச்சுட்டேன். ஸோ இதுக்கப்புறம் அப்படியே வைக்கலாம். ஸோ வெயில் அதுக்கு இம்பார்ட்டண்ட்டில் ரொம்ப அடினியம் பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணிட்டேன், கொஞ்சம் ஆஃப் ஷேடான இருக்க இடத்துல வந்து ஓப்பனாக வச்சுட்டேன். பார்ப்போம் எப்படி வளருதுன்னு. ஸோ அதுக்காக நான் பாட்டெலாம் அந்த இன்றைக்கே ரீபார்ட் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி நினச்சி பாட் வாங்கிட்டு வந்தேன். பட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்குது. அந்த சைஸுக்கு வந்து இந்த ட்ரைவே போதும். இதோட செஃப்லேரா வெரிகேட்டட் இல்லை, நார்மல் தான். லீஃப் வந்து பார்க்கறதுக்கு அப்படி இருக்குது. ஸோ ஒன்றும் இல்லை, இது வந்து பார்த்திங்கன்னா நான் வாங்கிட்டு வந்து ஒரு 2 மந்த் இருக்கும். ஸோ அழகாக வந்து ஒரு நர்சரிலேருந்து ஸோ அப்படியே வாங்கிட்டு வந்துட்டேன். ஜஸ்ட்டு ஒரு 50 ருபீஸ் தான். இது வந்து நல்ல ஒரு இங்கே வந்து பார்த்திங்கன்னா அதாவது இந்த அழகுக்காக யூஸ் பண்ணுற ஒரு பிளான்ட் தான் இது. பட் நம்ம போன்சாயில் வந்து நிறைய பேர் வந்து ஃபாரினர்ஸ்லாம் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. நம்ம கிளைமேட்டுக்கும் நல்லா வளரும். அதுவும் இல்லாமல் இதோட ஸ்ட்ரக்சர்லாம் பார்த்திங்கன்னா போன்சாய் மாதிரி, வீடுலாம் விட்டு நல்லா ஆழமரம் மாதிரிலாம் இது பண்ணலாம். ரொம்பவே அழகாக இருக்கும். நல்லா ஸ்ட்ராங்கான ஒரு பிளான்ட் இது. ஈஸியாக வந்து நம்ம கட் பண்ண முடியாது. இதோட ட்ரங்க்லாம் பார்க்கறதுக்கு நம்ம நார்மலாக இருக்க மாதிரி இருக்கும். பட் நம்ம ஈஸியாக ஒரு சிசர் வச்சு கட் பண்ணிட முடியாது, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுவும் இல்லாமல் இதோட லீஃப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ளசண்ட்டான ஒரு ஸ்மெல் இருக்கும். மாமர இலையோட ஸ்மெல் வரும் இதோட இலையை வந்து நம்ம கசக்கினா. ஸோ பார்க்க ரொம்ப அழகாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதோட ஸ்டெம்மு பார்க்கறதுக்கு க்ரீனிஷாக ஈஸியாக உடைக்கிற மாதிரி இருக்கும். பட் ரொம்ப கஷ்டம். நம்ம நார்மலான ஒரு கத்திரிக்கோல் வச்சு கட் பண்ணால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பார்க்கறதுக்கு லைட்டாக இருக்க மாதிரி தான் இருக்கும். பட் ரொம்ப ஹார்டான ஒரு ட்ரீ. இதுக்கு வந்து இப்போயே ஏரியல் ரூட்ஸாக இருக்கும். ரொம்ப அழகாக இருக்கும். உங்கள் நர்சரியில் பக்கத்தில் எங்கன்னா அந்த வாங்கி ட்ரை பண்ணுங்கள், பெரிய பாட்டில் வச்சு ட்ரை பண்ணுங்கள். ரூட் பண்ணிங்கன்னா நம்ம கவலையப்பட தேவையில்ல, நல்லா சூப்பராக வரும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.